உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பவாரியா கொள்ளையர்களை பற்றி உங்களுக்காக சொல்லுங்க சார். திருடுவதற்காக அல்லது கொள்ளையடிப்பதற்காக உயிர் சேதத்தையும் ஏற்படுத்துது. இதுதான் மர்டர் ஃபார் கெயின். அந்த மர்டர் ஃபார் கெயினு அல்லது அந்த மாதிரியான வகைப்பாடு குற்றங்களை மட்டுமே செய்யக்கூடியவர்கள் பவாரியா. ஒரு வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க அல்லது ஒரு நிறுவனத்துக்குள்ள நுழையிறாங்கன்னா அங்கே இருக்கிற முக்கியமான ஆளை வேகமாக அடித்து கடுமையாக தாக்கும் பொழுது அந்த ரத்தம் பீறிட்டு ஓடுகிற பொழுது அங்கே இருக்கிற அத்தனை பேரும் அந்த டோரை லாக் பண்ணிட்டு ஒன்னையும் அடிக்க போகிறேன்னு சொன்னோடனே அத்தனை பேரும் நிலை குலைந்து போயிடுவாங்க. கிரைம் ஏரியாவை அவங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துடுறது. சுதர்சனம் கொலையை பற்றி உங்களுக்காக சொல்லுங்க சார். ராத்திரி 2 மணிக்கு 14 பேர் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அப்போ யாரும் வெளியாட்கள் உள்ள வர முடியாது, உள்ள இருக்கவங்க வெளியில போக முடியாது. சத்தம் கொய்யா முறை என்று கேட்ட உடனே சுதர்சனம் எந்திரிச்சு என்னடா சத்தம் சொல்லிட்டு ஒரு கத்தியோட வெளியே வந்துடுறாரு. கத்தியை பார்த்தோன்னே இவர் தாக்கி விடு. அவர் என்ன என்னை விட ஆஜான பாகுவான ஒரு பெரிய ஃபிகர். அவர் கண்டிப்பாக நம்மளை தாக்கி விடுவார் அப்படிங்கிற ஒரு இது பண்ணோடனே இமிடியட்டாக க்ளோஸ் சர்க்கியூட்டில் வச்சு அவர் நெஞ்சிலேயே துப்பாக்கியில் சுட்டுறாங்க. அந்த சமயத்தில் இவங்க என்ன செய்கிறாங்க, சுதர்சன ரூமுக்குள்ளே போய் அங்கேருந்த அவருடைய பணத்தையும் எடுத்துக்கொண்டு இவங்க 14 பேரும் பேக் டோர் வழியாக வயல் வழியாக கிராஸ் பண்ணி போகும்போது அவனுடைய செருப்பை விட்டுட்டு போயிடறாங்க. அந்த செருப்பு பார்த்தா ராஜஸ்தானியர்கள் பயன்படுத்தக்கூடிய செருப்பு அப்படின்னு முதல் குழு அதுதான். ஸோ அதை பார்த்துட்டோன்னே இவங்க வட இந்தியர்களாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறத ராஜஸ்தானியர்களாக இருக்கக்கூடும் அந்த திசையை நோக்கி அது போகுது. நம்ம சிட்டியோ இதை தாண்டி எவ்வளோ கேஸ் இருக்குதுன்னு பார்த்தா இங்கே மட்டுமே 25 வழக்குகளும் இந்த பார்டர் முழுவதுமே 200 வழக்குகள் நடந்தது. அதில் சென்னையுடைய பெருவியூரில் மட்டும் 25 வழக்குகள் நடந்தது. 5 டீமை போட்டு விசாரிக்கிற பொழுது 5 இடத்துலையும் கைரேகைகள் அங்கங்கே கிடைக்குது. சரி, அந்த கைரேகைகளை கம்பேர் பண்ணி பார்த்தா இது ஹரியானா, பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், ஊபியில் நடந்த கொள்ளைகளுக்கும் இந்த கொள்ளைக்கும் ஒத்து போகுது. இந்த குரூப் பவேரியன்ஸ். உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் 2 பேரை 4 பேர்கிட்ட சுற்றி வளைக்கிறாங்க. 2 பேரை பிடிச்சோடனே அவங்க அங்கேயும் ஓடுறாங்க, சுட்டு பிடிக்கிறாரு. அதில் கிடைத்த தகவல்கள் அவருடைய கூட்டாளிகளை சில பேரை கைப்பற்றி அதன் அடிப்படையில் போய் 13 பேரை ராஜஸ்தானில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி நீதிமன்றம், அப்பீல் கோர்ட்டெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றம் இருக்கிற ஸ்பெஷல் கோர்ட் குற்றவாளின்னு அறிவிச்சிருச்சு, தண்டனை அறிவிக்க போகிறாங்க. ஆமாம், ஆனால் குற்றவாளிகள் எங்கே இருக்காங்க? ராஜஸ்தானில் இருக்கான். தமிழ்நாடு போலீஸ் செக்யூர் பண்ணி கொண்டு நிப்பாட்டிடுவாங்களா? கண்டிப்பாக நிப்பாட்டி விடுவார்கள். அந்த அளவுக்கு திறமையாளர்கள் தான். அதுக்காக டீம் போடணும். ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு முன்னாள் காவல்துறை உதவி ஆணையரும் சிறந்த புலனாய்வுக்காக முதல்வரின் தங்கப்பதக்கம் விருது பெற்ற திருமிகு ராஜேந்திர ராஜா அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் தாமரை. நலமா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கேன் சார். 2001 இந்த 6 காலகட்டம் அதிமுக ஆண்ட பகுதி. அந்த காலகட்டங்களில் இந்த பவாரியா கொள்ளையர்கள் தமிழ்நாட்டிலையும் சரி, நமது அண்டை மாநிலங்கள் கர்நாடகா, ஆந்திரா போன்ற பகுதிகளிலையும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவங்களை எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு மர்டர் ஃபார் கெயின்னு சொல்லக்கூடிய வகையில் கொலைகளை பண்ணி அங்கிருந்து தங்கங்களை, அதே போல் பெண்களை பாலியல் விழிப்புணர்வு பண்ணுறது அப்படின்னு பல்வேறு செயல்களை அவங்கள பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹைவே சோரமாக பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனால் இவங்க தான் பண்ணாங்கன்னு நம்மளால் டார்கெட்டே பண்ண முடியல. அந்த சமயத்தில் தான் கும்மிடிப்பூண்டி முன்னாள் எம்எல்ஏ சுதர்சனம் அவர்கள் அதே பாணியில் கொல்லப்படுகிறார். அதன் பிறகு தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. அப்போதைக்கு முதல்வராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு தனிப்படையெல்லாம் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதனுடைய பலனாக ராஜஸ்தானுக்கே போயிட்டு கொள்ளையர்களையெல்லாம் சுட்டு பிடிச்சாங்க நம்ம தமிழ்நாடு காவல்துறை. நீங்களாம் இப்போது ஃபீல்டில் இருந்திருப்பீங்க. இந்த உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ், உங்களுடைய சக காவல்துறை பணியாளர்கள் எல்லாருமே அதை பற்றி பேசியிருக்கலாம். அந்த காலகட்டங்களில் என்ன நடந்துச்சு, குறிப்பாக அந்த சுதர்சனம் கொலையை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். பவாரியா கொள்ளையர்களை பற்றி எங்களுக்காக சொல்லுங்கள் சார். அது பவாரியா கொள்ளையர்கள் அப்படின்னா இப்போ இந்தியாவில் கிரிமினல் ட்ரைப்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. கிரிமினல் ட்ரைப்ஸில் பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதுமே ஒவ்வொரு மாநிலத்துலேயும் ஒரு மாதிரியான கிரிமினல் ட்ரைப்ஸ் இருக்காங்க.
அதில் வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஹரியானாவை சேர்ந்த பதான்கோட்டு, பஞ்சாப்பு, ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேஷ் இந்த 5 ஸ்டேட்லேயுமே வந்து பரவி இருக்கிற கூட்டத்துக்கு பேர் தான் வந்து பவேரியா கூட்டம் அப்படின்னு பேர். இவங்க வந்து ஒரிஜினலாக ராஜபுத்திர இந்தியாவுடைய தொடக்க காலத்தில் இருந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ராஜபுத்திர இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு வட இந்தியாவில் ராஜஸ்தான் இந்த ஹரியானா மாவட்டங்கள்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ராஜ்புத் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ரஜ்புத்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ராஜபுத்ஸு ராஜபுத்திரர்கள் அப்படின்னு தமிழில் சொல்கிறது. அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் இவங்க வந்து அந்நியரின் படையெடுக்கும் போது இவங்க வந்து காட்டுப்பகுதிக்கு போய் மறையிறாங்க. ராஜபுத்திரர்கள் போரில் காட்டுப்பகுதிக்கு போய் மறைஞ்சு காடுகளில் வாழ தொடங்கி அப்படியே வந்து கிரிமினல் ட்ரைப்ஸாக மாறிடுறாங்க. இதுதான் அவங்களுடைய வரலாறு. அந்த காட்டுப்பகுதியில் போய் அவங்க வாழ்ந்த சமயத்தில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, பவார் அப்படின்னா வந்து கட்டுக்கயிறுன்னு பேர். இந்தியில் வந்து மொத்தமாக வந்து ஆடு மாடெல்லாம் கட்டி வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான மொத்தமான கயிறுக்கு பேர் பவார்னு பேர். ஓகே. அந்த பவார் அப்படிங்கிற கயிறை சுருக்கு நல்லா போட்டு காட்டுக்குள்ளே இருந்து சிங்கம், புலி, சிறுத்தை, கரடி போன்ற மிருகங்களை அது எந்த வழித்தடத்தில் நடந்து போகுது அப்படிங்கிறத வந்து மறைவாக இருந்து கண்காணித்து சும்மா 4 அல்லது 5 பேர் மட்டுமே மறைவாக உட்காந்து அந்த ரூட்டில் வந்து சுருக்கு கயிறை வச்சு அதில் கடந்த உடனே வந்து அந்த புலி, சிங்கம் அவங்ககிட்ட மாட்டிக்கும். ஓகே. ட்ராப்பு, அதை ட்ராப் வச்சு பிடிச்சி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அதனுடைய பல், அதனுடைய எலும்பு, அதனுடைய தோல் இவைகளெல்லாம் வந்து வியாபாரம் செய்கின்ற அளவுக்கு. இப்போ நீங்கள் நம்ம சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டில் வந்து வீரப்பன் மற்றும் அவர்கள் கூட்டாளிகள் வந்து மிருகங்கள் எல்லாம் வந்து என்ன மாதிரியான ஒலி எழுப்பும், அது நடந்து போகும்போது ஸ்மெல்லை வச்சே வீரப்பன் கண்டுபிடிச்சிடுவார் அப்படி சொல்லுவாங்க. 120 நாட்களுக்கு மேலே எந்த பகுதியில் என்ன மாதிரியான சூழ்நிலையில் வாழ்கிறாங்களோ அந்த சூழ்நிலை அவங்களுக்கு பிடிபட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் இவங்க வந்து பல ஆண்டுகளாக வந்து அந்த மாதிரியான காடுகளில் வசிக்கிற பொழுது இவர்களுக்கு வந்து இந்த வேட்டை தொழில் வந்து பிடிபட்டு போச்சு. அதனால் வந்து இவங்களை வந்து 1881ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு வந்து இங்கே இருக்கிற மக்களெல்லாம் வந்து வகைப்படுத்துறதுக்காக வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிற பொழுது பிரிட்டிஷார்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க, இவங்க வந்து வேட்டை தொழிலாளர்கள் மற்றும் கிரிமினல் ட்ரைப்ஸ் அப்படின்னு தான் இவங்களை வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. சிடி ஆக்ட் போடுறாங்க. இந்த சிடி ஆக்ட் போட்டு இவங்களெல்லாம் கண்காணிக்கிறாங்க. கண்காணித்து தான் வந்து கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்டில் கண்காணிக்கிறாங்க. கண்காணிப்பு வளையத்துக்குள்ள தான் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் வந்து இருக்கிற வரைக்கும் இவங்க வந்து பவார் அப்படிங்கிற கயிற்று பயன்படுத்தி வேட்டை தொழிலுக்கு போகிறதும் அந்த கயிறை பயன்படுத்தி திருட்டு தொழில்களையும் பண்ணுறதுனால இவங்களை வந்து கிரிமினல் ட்ரைப்ஸு அப்படின்னு இவங்களை வகைப்படுத்திடுறாங்க. இவங்களுக்கு வந்து திருட்டை வந்து காடுகள்லேருந்து வெளியில் வந்து மக்களை கொள்ளையடிச்சிட்டு மறுபடியும் காட்டில் போய் மறைஞ்சிக்கிறது அல்லது வந்து மறைவான இடங்களில் தனியான இடங்களில் வசிக்கிறதுனால இவங்களுக்கு திருட்டு தொழில் வந்து ரொம்ப கைவந்த தொழிலாகுது. ரொம்ப ஏன்னா பரம்பரையாக செய்ய ஆரம்பிச்சதுனால ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு கிரைம் சீனுக்கு போனோடனே அந்த கிரைம் ஏரியாவை வந்து அவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவாங்க. ஓகே. இதுதான் இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போ வந்து ஒரு வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க அல்லது ஒரு நிறுவனத்துக்குள்ள நுழையிறாங்கன்னா அங்கே இருக்கிற முக்கியமான ஆளை வந்து வேகமாக அடித்து கடுமையாக தாக்கும் பொழுது அந்த ரத்தம் பீறிட்டு ஓடுகிற பொழுது அங்கே இருக்கிற அத்தனை பேரும் அந்த டோரை லாக் பண்ணிட்டு ஒன்னையும் அடிக்க போகிறேன்னு சொன்னோடனே அத்தனை பேரும் வந்து நிலை குலைந்து போயிடுவாங்க. ஐயோ என்னையும் அடிச்சிடாத, நானே எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, இதான் வந்து அது கிரைம் ஏரியாவை, அந்த கிரைம் ஏரியா ஆஃப் ஆப்ரேஷனை வந்து அவங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துடுறது வந்து. இதில் வந்து இந்த பவாரிய கொள்ளையர்கள் வந்து பவாரிய கொள்ளையர்கள் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இது வந்து மர்டர் ஃபார் கெயின் தான் வந்து காவல்துறையில் நாங்கள் வகைப்படுத்துறது. நம்பர் 1 குற்றம் அப்படின்னா திருடுவதற்காக அல்லது கொள்ளையடிப்பதற்காக காயத்தை ஏற்படுத்துதல் மற்றும் உயிர் சேதத்தையும் ஏற்படுத்துதல். இதுதான் வந்து மர்டர் ஃபார் கெயின் அப்படின்னு வச்சுருக்கோம். ரெவ்யூவில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த கேஸை தான் ரெவ்யூ பண்ணுவோம். அதுதான் பெருங்குற்றம், கடுங்குற்றமாக வந்து இந்தியாவில் இந்தியன் போலீஸில் வந்து வகைப்படுத்தப்பட்ட குற்றங்களில் மர்டர் ஃபார் கெயின்.
அந்த மர்டர் ஃபார் கெயினு அல்லது அந்த மாதிரியான வகைப்பாடு குற்றங்களை மட்டுமே செய்யக்கூடியவர்கள் பவாரியாஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்தியாவிலே வந்து ரொம்ப கடுமையாக வந்து கண்காணிக்கப்பட வேண்டிய ஒரு கூட்டம் பவாரியன்ஸ் அப்படின்னு தெரிய வருது. எப்படி சார் தமிழ்நாட்டுக்கு எப்படி சார் வந்தாங்க? தமிழ்நாட்டுக்கு எப்படி வர்றாங்க அப்படின்னா, இவங்க வந்து அந்த ஏரியாவில் மட்டுமே திருடி கொண்டு இருந்தவர்கள். அவங்க வந்து ஏரியா ஆஃப் ஆப்ரேஷனை வந்து இந்த ஹரியானா, பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் போன்ற நாடுகளில் மட்டுமே வச்சுட்டு இருந்த இவங்களுக்கு இந்த அபார்ஷன் ஆஃப் இந்த கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் இருக்குது பார்த்தீங்களா, குற்ற பரம்பரை தடுப்பு சட்டம் வந்து அபார்ஷன் பண்ணிட்டாங்க, அபாலிஷன் பண்ணிட்டாங்க. அபாலிஷன் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களை வந்து இந்த தொழிலை விட்டு நீங்களாம் வந்துருங்க, உங்களுக்கு ரிகாபிலிட்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன தொழில்களை கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த சின்ன சின்ன தொழிலை கற்றுக்கிட்டு அதில் வந்து அவங்க டிரைவிங்கும் கற்றுக்குறாங்க. அப்புறம் ராஜஸ்தான் போன்ற, பஞ்சாப், குஜராத் போன்ற மாநிலங்களில் இருக்கிற துணி இது பார்த்தீங்களா, அந்த துணியை வந்து ஏற்றுமதி லாரிகளில் ஏற்றிட்டு வந்து கண்டெய்னரில் கொண்டு வந்து இங்கே வந்து குடோன் ஷீட்டுக்கும் திருப்பூர், கோயம்புத்தூர் இருக்கிற பஞ்சு ஆலைகளுக்கும் வந்து இவங்க வந்து சப்ளை பண்ணுறாங்க. அப்போ வரும்போது ஒரு கண்டெய்னர் வரதில்லை, 2 கண்டெய்னர், 3 கண்டெய்னர், 4 கண்டெய்னர் போட்டு அனுப்பும்போது ஒரு கண்டெய்னருக்கு 4 பேர்னு போய் மொத்தம் 15 பேர், 16 பேர் டீமாக இவங்க வந்து 7 பேர் டிரைவர், 7 பேர் கிளீனர், அவங்களோட உதவியாளர்னு ஒருத்தர் ஏற்றிட்டு வருது. ஸோ இப்போ அப்படியே 7 கண்டெய்னரோடு சேர்த்து அப்படியே ஒரு கேங் ஆஃப் பீப்புள் வருவாங்க. ஓகே, இவங்க வந்து அன்லோடு பண்ணினதுக்கு அப்புறமே வந்து ராஜஸ்தான் திரும்பி போகிற மாதிரி, இல்லை வந்து சார் நாங்கள் வந்து இதில் புரோக்கர் ஆஃபீஸில் நாங்கள் ராஜஸ்தானுக்கு லோடு வேணும்னு கேட்டிருக்கோம், நாங்கள் போன லோடு இப்படி கொண்டு வந்திருக்கோம், அதான் ஒரு ட்ரிப் ஷீட் இருக்குது, ஓகே, அடுத்த லோடுக்கு வந்து நாங்கள் காத்துட்ருக்கோம் அப்படின்னா யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, இவங்க என்ன செய்வாங்கன்னா கண்டெய்னர்ஸ் அப்படியே இந்த பார்டர் ஏரியாவில் ஏற்கனவே துணி வியாபாரம் பண்ணுறதுக்கு அல்லது மருந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு இவங்க ஆளு வந்து தமிழ் கற்றுக்கிட்டு வந்து இன்ஃபார்மெண்ட்டாக செயல்படுறாங்க பார்த்தீங்களா, இன்ஃபார்மர்ஸாக இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க வந்து சார் இந்த ஊர் எம்எல்ஏ இங்கே தான் வந்து தனியாக பங்களா கட்டி குடியிருக்காரு, ஓகே, இந்த ஊரில் ஒரு விவிஐபி வந்து அல்லது அரசியல் பிரமுகர் வந்து நல்லா சம்பாரிச்சு வச்சுருக்காரு. அப்புறம் தமிழ்நாட்டு இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டு மக்கள்லாம் வந்து தங்க நகை வந்து விரும்பி அணியக்கூடிய பழக்கமுடையவர்களாக இருக்காங்க. ஒவ்வொருத்தருமே வந்து இந்த பணக்கார பெண்கள் வந்து 60 சவரன்லேருந்து 80 சவரன் நகை வரைக்கும் அணிந்து கொள்வார்கள். அந்த நகையெல்லாம் வந்து கழட்டி வந்து பேங்கில் கூட வைக்க மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. அப்படிங்கிற தகவல்களை எல்லாமே வந்து அவங்க வந்து இந்த இன்ஃபார்மெண்ட்ஸ் மூலமாக சேகரித்து வைத்து ஆர்கனைஸ்ட் கிரைமை வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இதுதான் வந்து பவாரியா கொள்ளை. ஓகே சார். பேர் பவாரியாஸ் வந்து பல்வேறு சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க. அதில் மிக முக்கியமான சம்பவம் என்பது எம்எல்ஏ சுதர்சனம் அவர்கள் கொலை வழக்கு தான். அந்த எம்எல்ஏ கொலை வழக்கு நடந்த பிறகு தான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து முடிச்சுக்கிறாங்க, இப்படி ஒரு பெரிய சம்பவம் இருக்குது அப்படிங்கிறத முடிச்சுக்கிறாங்க. அந்த எம்எல்ஏ கொலை எப்படி நடந்துச்சு, அதுக்கப்புறமா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார். அதாவது இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ கொலை அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதனுடைய ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா விவிஐபிஸை யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த பார்டர்லேயே வந்து அதிமுக எம்எல்ஏ சுதர்சனத்துக்கு முன்னாடி சேலம் மாவட்ட காங்கிரஸ் செயற்குழு தலைவர் தாளமுத்து நடராசன், அது சேலம் அந்த பார்டரில். ஓகே. திமுக அரசியல்வாதி கஜேந்திரன். ஸோ இப்போ கட்சியில் ஏடிஎம்கே காங்கிரஸ் காரங்களை அடிச்சிருக்காங்க, திமுக காரங்களை அடிச்சிருக்காங்க, அதிமுக எம்எல்ஏ சுதர்சனம். ஸ்ரீபெரும்புதூருக்கு பார்த்தீங்களா, அங்கேருந்து ஆந்திராவுக்கு ஈஸியாக போயிடலாம். ஆமாம். அங்கே வந்து ஒரு ஸ்கூலில் பூந்து கொள்ளையடிக்கிற பொழுது ஒரு பள்ளி சிறுமியை வந்து கடுமையாக தாக்குறாங்க. அந்த பொண்ணு தடுக்க முயற்சி பண்ணுங்கிறதுக்காக தாக்குறாங்க. ஐயோயோ பொம்பளை பிள்ளை அடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அவங்க அம்மா அப்பா வந்து பக்கத்துலேருந்து ஓடி வராங்க. அவர்களையும் கடுமையாக தாக்கிட்டு, அதாவது கண்ணாப்பிடான்னு தாக்கிடுறாங்க, கடுமையாக தாக்கி காயப்படுத்திட்டு கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. ஓகே. இப்படி வந்து குறிப்பிடத்தக்க விவிஐபிஸை கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிற பொழுது தான் 8/9/2005 அப்போ வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அது தானாகுளம் மஞ்சங்கரணை அப்படின்னு பேர். அது பேர் நீங்கள் இங்கேருந்து கும்மிடிப்பூண்டி போகிறோம் பார்த்தீங்களா, அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஜனப்ப சத்திரம் கூட்டோடுன்னு ஒன்று இருக்குது. பொன்னேரிக்கு முன்னாடி லெஃப்ட்டு திரும்பினோம்னா ஜனப்ப சத்திரம் கூட்டோட்டில் திரும்பி ஒரு 4 கிலோமீட்டர் போனால் மஞ்சங்கரணை அப்படின்னு மிகப்பெரிய வசதி படுத்த விவசாயிகள் வாழக்கூடிய ஒரு ஊர். ஓகே. அங்கே எனக்கு வேண்டியவர்கள் நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. சரி. ஏன்
இந்த எம்எல்ஏ சுதர்சனம் கூட எனக்கு வேண்டிய குடும்பம் தான் ஓகே என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்போ அந்த தானாகுளம் அப்படிங்கிறது வந்து இந்த வீடு இருந்த பகுதி. இவர் வந்து 2 கிரவுண்டில் அந்த இடத்துல அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு மட்டும் அந்த ஊரில் இருக்கிற நிலம்புறமே வந்து இவங்க உறவினர்கள் தான். ஓகே. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவர்த்தனம் அப்படின்னு வந்து அந்த ஊருடைய தலைவர் வந்து பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறது இவர் சொந்த அண்ணன். அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகம். சுதர்சனத்துடைய அண்ணன் வந்து சுதர்சனத்துடைய அண்ணன் வந்து திமுக. அவர் வந்து ஊராட்சி மன்ற தலைவர். ஊராட்சி மன்ற தலைவர். அப்பாங்க இவங்க வந்து எம்எல்ஏ ஆனாலும் இவங்க குடும்பம் தான், ஊராட்சி மன்ற தலைவர் இவங்க தான், வேற வேற கட்சியாக இருந்தாலும் இவங்க தான் அங்கே டாமினேட் பண்றாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பேக்ரவுண்டு. இதை வந்து அவனுங்க வந்து ராஜஸ்தான்ல இருந்து வந்து ஸ்டடி பண்ணிருக்காங்க பாருங்க. ஓகே. ஸ்டடி பண்ணிட்டு 7 கண்டெய்னரை வந்து கொண்டு வந்து அன்லோட் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து வரிசையாக நிறுத்திட்டு டெய்லி சப்பாத்தி பண்ணிட்டு நேரத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. அந்த காத்துட்டு இருக்கும்போது 8ஆம் தேதி இரவு 9ஆம் தேதி அதிகாலை 2005 சுமார் வந்து 2 மணிக்கு போய் என்ட்ரி ஆகுறாங்க. 2 கிரவுண்டு இடம். அது வந்து தென்கிழக்கில் வந்து வாசல், தென்கிழக்கு வாசல் ரோடு. இங்கேருந்து ஈஸ்ட் டு வெஸ்ட் ரோடு போகுது. அதில் போனோம்னா தென்கிழக்கு வாசலில் உள்ள நுழைஞ்சா ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி அவங்க வீடு இருக்குது. ஸோ அதை சுற்றி இருக்கிற நிலமெல்லாம் அவங்களுது. எனக்கு நான் என்ன எஸ்ஓசியை வந்து உடனடியாக நான் போய் நேராக பார்த்ததுனால ஓகே எனக்கு அதை தெளிவாக சொல்ல முடியும். அப்போ நான் வந்து எலிஃபண்ட் கேட்டில் வந்து வடசென்னையினுடைய கிரைம் டீமுக்கு நான் தான் வந்து டீம் இன்சார்ஜாக இருந்தேன். ஓகே. அதனால் வந்து இது போன்ற பார்டரில் நடக்கிற என்ன கிரைம் நடந்தாலும் என்னை வந்து ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் ஆஃபீஸராக போடுறது வழக்கம். ஓகே. அதில் வந்து இந்த எஸ்ஓசியை போய் பார்த்து ஸ்டடி பண்ணிட்டு வாங்க. ஆமாம், நான் வந்து உடனடியாக சம்பவ இடத்துக்கு நான் போய் கிரைம் ஆஃப் சீனுக்கு போயிட்டீங்க. கிரைம் ஆஃப் சீனுக்கு போய் அந்த சீனில் வந்து மணிக்கணக்கில் இருந்து நான் விசாரித்துட்டு வந்துட்டு. நீங்கள் என்ன சார் அப்சர்வ் பண்ணீங்க? அப்படி அப்சர்வ் பண்ணது என்ன தெரிஞ்சதுன்னா, ராத்திரி 2 மணிக்கு 14 பேர் வந்து அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. 14 பேர். அதை சுற்றி இருக்கிற காம்பவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, காம்பவுண்ட்லாம் வந்து அங்கங்கே வந்து 6 அடி 8 அடிக்கு ஒருத்தன் சுற்றிலையும் வந்து வீடை எஸ்கார்ட் பண்ணிட்டேன். யாரும் உள்ளே நுழைஞ்சிக்க முடியாது. ஓகே. அப்போ யாரும் வெளியாட்கள் உள்ளே வர முடியாது, உள்ளே இருக்கிறவங்க வெளியில் போக முடியாது. ஆனால் இந்த வீட்டுக்கு வந்து இந்த பக்கம் ஒரு கேட்டு, அந்த பக்கம் ஒரு கேட் இருக்குது. அது கிராமத்தில் அப்படி தான், கிராமத்தில் அப்படி தான், முன்வாசல் பின்வாசல் இருக்குது. ஸோ இவங்க வந்து மாடிப்படியில் ஏறி போகிற பொழுது இவங்க விஜயகுமார் இப்போ வந்து ஏடிஎம்கேனுடைய எம்எல்ஏவா இப்போ எக்ஸ்எம்எல்ஏவாக இருக்கார், சுதர்சனுடைய மகன். ஓகே. விஜயகுமார் மகன் விஜயகுமாருக்கு ஒரு ரூம் இருக்குது. அவன் வந்து அவர் 2வது மகன் சதீஷ்குமார் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ரூம். இந்த சதீஷ்குமார் ரூம் இவங்க வந்து உள்ளே நுழைஞ்சி கதவை சத்தம் இல்லாமல் கதவை லாக்கை உடைச்சி உள்ளே போய் மேலே எந்த ரூம் ஃபஸ்ட்டு இருக்குதுன்னு பார்க்குறாங்க. படியில் ஏறினோடனே ஃபஸ்ட்டு ரூம் வந்து சதீஷ்குமார் ரூம். சதீஷ்குமார் ரூமை திறந்த உடனே வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க. சதீஷ்குமார் அட்டாக் பண்ணிடுறாங்க. ஓகே. அட்டாக் பண்ணிட்டு நகை பணம்லாம் எடு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து அவர்கிட்ட அவங்க மனைவி அவரோட சதீஷ்குமார் வந்து கடுமையாக தாக்கப்படுறாரு. ஓகே. தாக்கணுடனே அவருடைய மனைவி நிலை குலைஞ்சு போயிடுறாங்க. அப்போ அவங்க மனைவி வந்து கணவனை விட்டுருங்கன்னு வந்து காலில் விழுந்திருக்காங்க பாவம். ஓகே. ஸோ அப்போ அந்த மனைவியே தாக்கவில்லை. இவர் கணவனை வந்து மனைவிக்கு லேசான அடி. அவங்க இரவு சதீஷ்குமார் வந்து கிட்டத்தட்ட 10 நாட்கள் வந்து ஐசியூவில் வச்சு தான் வந்து ரெக்கவர் ஆனார். ஓகே. அவர் வந்து கொஞ்சம் உடனே ரெக்கவரி பண்ணவில்லை என்றால் அந்த இடத்துல வந்து ஒரு டபுள் மர்டர் தான் நடந்திருக்கும். என்னங்க, தெய்வாதீனமாக வந்து சதீஷ்குமாருடைய மனைவியும் நம்ம குடும்பத்தாரும் இமிடியேட்டாக போட்ட சத்தம் எப்படி நிகழ்வை சொல்லி பிடிப்போம். நிகழ்வு வந்து சதீஷ்குமாரை தாக்கி நகைகளை வந்து 60 சவரனை பறிச்சுட்டு சத்தம் கொய்யா முறை என்று கேட்ட உடனே கீழே ரூம்லேயே வந்து சுதர்சனம் இருக்கிறாரு. ஓகே. சுதர்சனம் வந்து என்னடா மேலே சத்தம் கேட்குது, சுதர்சன ரூம் திறக்காமல் அவனுக்கு மாடிக்கு போயிட்டான். மாடியில் தான் ரூம் இருக்கிறதா அவனுக்கு நினச்சிட்டான். ஓகே. அப்போ அடுத்தது வந்து விஜயகுமார் ரூமுக்கு போகணும். அவங்க விஜயகுமார் ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சுதர்சனம் வந்து எந்திரிச்சு வந்து என்னடா சத்தம்னு சொல்லிட்டு ஒரு கத்தியோட வெளியே வந்துடுறாரு. கத்தியை பார்த்தோன்னா இவர் வந்து தாக்கி விடு. அவர் என்ன என்னை விட ஆஜான பாகுவான ஒரு பெரிய ஃபிகர். அவர் வந்து கண்டிப்பாக நம்மளை தாக்கி விடுவார் அப்படிங்கிற ஒரு இது பண்ணோன்னே இமிடியட்டாக வந்து க்ளோஸ் சர்க்கியூட்டில் வச்சு அவர் நெஞ்சிலேயே துப்பாக்கியில் சுட்டுறாங்க. பாயிண்ட்ல வச்சு சுட்டுருக்காங்க. க்ளோஸ் சர்க்கிள், தட் இஸ் வெரி நியர் டு த பாடி. ஓகே. அடிச்சோடனே உள் உறுப்புகள் சிறந்து வெளியில் விழுந்தது. என்ன சார் சொல்றீங்க? பெரிய கடுமையான கொலை, புரூட்டல் மர்டர் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. எங்க வச்சு அட்டாக் பண்ணாங்க? மாடியிலேருந்து அவன் கீழே இறங்கி வரும்போது இவர் அருவாளோட
இவர் கத்தியோட எடுத்துகிட்டு டேய் என்னடா எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து போந்து யார் தெரியுமா அப்படின்னு ஒரு சத்தம் போட்டுட்டு வெளியில் போகிறாரு. அந்த ஹால்லே வந்து அடிச்சிடறானுங்க. ஓகே, அவனுக்கு கடகடன்னு கீழே வந்து அடிச்சிடறானுங்க. அடித்த உடனே வந்து சத்தம், ஒரே சத்தம். அப்புறம் விஜயகுமார் அதன் பிறகு தான் வந்து ஃபோன்லாம் வந்து நண்பர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிவிட்டு கதவு திறந்து வெளியில் வரதுக்குள்ளே இவங்க என்ன செய்கிறானுங்க, இதுக்கு மேலே இருந்தால் கொலாபுரம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பணத்தையும் கொஞ்சம் சுருட்டிட்டு, ஓகே. ஏன்னா இவர் இறந்துட்டாரு. அதை பார்த்தோன்னே அவங்க மனைவி வந்து ஐயோ மகனுக்கு என்னாச்சுன்னு பார்க்குறதுக்கு அந்த பக்கமாக அவங்க ஓடிட்டாங்க. பின்வாசல் வழியாக வந்து போய் மகனுக்கு என்னாச்சுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பக்கம் போகிறாங்க. அந்த சமயத்தில் இவங்க என்ன செய்கிறாங்க, சுதர்சன ரூமுக்குள்ளே போய் அங்கேருந்த அவருடைய பணத்தையும் எடுத்துக்கொண்டு இவங்க வந்து 14 பேரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஓகே. ஸோ வந்தவர்கள் வந்து கிட்டத்தட்ட 15 பேர்கள். 15 பேர்கள் வந்து அங்கே வரிசையாக அவங்க நிறுத்தி வைத்திருந்த 7 கண்டெய்னரில் போய் அவங்க செட்டில் ஆயிடுறாங்க, ஒன்றுமே தெரியாத மாதிரி. ஓகே. குளிச்சுட்டு நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு 7 கண்டெய்னரில் அவங்களுக்கு செட்டில் ஆயிடுறாங்க. சரி. செட்டில் ஆகிட்டு அவங்க என்ன செய்யறானுங்க, அந்த சப்பாத்தியை சுடுவதும் அவர்கள் கேஷுவலாக இருக்கிறது போல. அப்போது வந்து எந்த கொள்ளையர்களாக இருப்பாங்க, இதெல்லாம் வந்து சரக்கு ஏற்ற வந்த லாரிகள். இவங்க கொள்ளையர்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருப்பாங்க, எப்படி போயிருப்பாங்கன்னு காவல்துறை வந்து பல்வேறு டீமை வச்சு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிற போது சென்னை சிட்டி சார்பாக போனது தான் என்னுடைய விசாரணை. ஓகே. ஸோ நானும் என்னுடைய டீமும் போகிறோம். அங்கே அப்சர்வேஷன் வந்து இந்த மாதிரி ஒரு மர்டர் ஃபார் கெயின், இந்த மாதிரி ப்ரூட்டெல்லாம் நடந்திருக்குது. வந்தவர்கள் 10க்கும் மேற்பட்ட நபர்கள். அவர்கள் வந்து நாட்டு துப்பாக்கியையும் வந்து ஆயுதங்களையும் பயன்படுத்தியிருக்கிறார்கள், கடுமையாக தாக்கி. இப்போ நாங்கள் சந்தேகப்பட்டது இதே போன்ற கொள்ளையை நடத்துகின்ற கல்கத்தா கொள்ளையர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. ஓகே. பீகாரில் சட்ட கொள்ளையர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. ராஜஸ்தானியத்திலே இன்னொரு கொள்ளையர்கள் இருக்காங்க. இந்த மாதிரியான கொள்ளையர்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த சிட்டி போலீஸ்லேருந்து அப்போ வந்து ஏடிஜிபியாக இருக்கார் ஐஜி இவர் எஸ்ஆர் ஜாங்கிட்டும் வந்து அங்கே விசாரணைக்கு போகிறாரு. அப்போது வந்து அங்கே ஒரு ராஜஸ்தான் செருப்பு அவனுக்கு வந்து வயல் வழியாக பேக்டோர் வழியாக இப்போ வந்து வயல் வழியாக கிராஸ் பண்ணி போகும்போது அவனுக்கு செருப்பை விட்டுட்டு போயிடறாங்க. ஓகே. அந்த செருப்பு பார்த்தா ராஜஸ்தானியர்கள் பயன்படுத்தக்கூடிய செருப்பு அப்படின்னு முதல் குழு அதுதான். அந்த செருப்பு வந்து வட இந்தியர்கள், அது குறிப்பாக ராஜஸ்தானியர்கள் பயன்படுத்தக்கூடிய செருப்பை இவர்கள் பயன்படுத்தியிருக்கார்கள். இந்த கால்களுடைய சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, காடுகளில் நடந்த 11 இன்ச்சு அந்த மாதிரியான செருப்பு. ஓகே. ஸோ அதை பார்த்துட்டோன்னே இவங்க வட இந்தியர்களாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறத வந்து ராஜஸ்தானியர்களாக இருக்கக்கூடும் அந்த திசையை நோக்கி அது போகுது. ஓகே. ஸோ ஆளுங்கட்சி எம்எல்ஏ அப்படின்ன உடனே ஜெயலலிதா அவர்கள் விழித்துக் கொள்கிறார்கள். அவங்க வந்து 5 டீம் போடுறாங்க. அது முன்னாள் அமைச்சர் வேற, அது முன்னாள் அமைச்சர். இவர் வந்து 11 மாதம் வந்து பேக்வேர்டு கம்யூனிட்டியை மினிஸ்டராக இருந்தார். ஆமாம், முன்னாள் அமைச்சர். அவர் வந்து பேக்வேர்டு கம்யூனிட்டியில் வந்து எங்கள் கம்யூனிட்டிக்கு வேணும். இவர் வந்து கமார் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டியை சேர்ந்தவர். எங்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை வந்து பிற்படுத்தப்பட்டோருக்கு கொடுங்க அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள்ட்ட கேட்டதுனால இந்த மந்திரி பதவி வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டதுனால இவர் முன்னாள் மந்திரி இந்நாள் எம்எல்ஏ அப்படிங்கிற ஒரு தகுதியோடு இருந்ததுனால ஜெயலலிதா அவர்கள் தனி கவனம் செலுத்தி உடனே வந்து ஜாங்கிட் அழைத்து பேசுகிறார்கள். ஜாங்கிட் வந்து இது மாதிரி வட இந்திய கொள்ளைகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ரெவ்யூ பண்ணி பார்த்தா இந்த பார்டரில் இது வரைக்கும் எத்தனை கேஸ் நடந்திருக்குது, நம்ம சிட்டியும் இதை தாண்டி எவ்வளோ கேஸ் இருக்குதுன்னு பார்த்தா இங்கே மட்டுமே 25 வழக்குகளும் இந்த பார்டர் முழுவதுமே வந்து 200 வழக்குகளும் நடந்திருக்குது. தமிழ்நாடு ஆந்திரா பார்டர், தமிழ்நாடு கர்நாடகா பார்டர்ல மட்டுமே கிட்டத்தட்ட 200 கேஸ், 200 வழக்குகள். ஓகே. அதுல சென்னையுடைய பெர்வியூல மட்டும் 25 வழக்குகள் நடந்திருக்குது. அதாவது சென்னை பார்டர், தமிழ்நாடு பார்டர்ல ஸ்ரீபெரும்புதூர், வேலூர், இங்க தொடங்கி நம்ம கும்மிடிப்பூண்டியில தொடங்கி வேலூர் வரைக்கும். ஓகே. சென்னை பார்டர் வந்து 25 வழக்குகள் வந்து நடந்திருக்குது. அப்படின்னு இந்த ஒவ்வொரு சேலம் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு கிரைம் சீன்லையும் இருக்கிற கிரைம் கலெக்ஷன்ஸு ஹைவேஸை மட்டும் தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஆமாம், இவங்க வந்து பார்டரில் தான் வந்து பண்ணுறாங்க. ஹைவேஸ் அல்லது ரயில்வே ஸ்டேஷன் பக்கமாக தங்குறாங்க. அப்படியே வந்து பூட்டியோட, அதாவது எங்களுக்கு புரியும் மொழியில் அப்படின்னா போலீஸ்க்கு மட்டும் புரியாது. அதாவது ஹவு டு எஸ்கேப் வித் பியூட்டி சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே. பூட்டி அப்படின்னா வந்து திருட்டு பொருளோடு வெற்றிகரமாய் தப்பிப்பது எப்படி அப்படிங்கிறது தான் வந்து திருடர்களுடைய லட்சியம். ஓகே. இல்லைங்க, அதுக்கு தான் வந்து அவங்க வந்து எஸ்கேப்பிங் வே
எதுவோ அந்த ஓரமாக வந்து அவங்க வந்து கிரைம் சீனை வந்து டெவலப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் வந்து பேசிக் தியரி ஆஃப் த கேஸ். இந்த பேசிக் தியரியை வச்சு நம்ம வந்து பயணம் பண்ணி 5 டீமை போட்டு விசாரிக்கிற பொழுது 5 இடத்துலையும் கைரேகைகள் அங்கங்கே கிடைக்குது. சரி, அந்த கைரேகைகளை கம்பேர் பண்ணி பார்த்து இதை வந்து SCRB என்கின்ற நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பீரோவையும் கம்பேர் பண்ணி பார்த்தா இது வந்து ஹரியானா, பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், ஊபியில் நடந்த கொள்ளைகளுக்கும் இந்த கொள்ளைக்கும் ஒத்து போகுது. இந்த குரூப் வந்து பவேரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம கைரேகை நிபுணர்களுடைய கம்பேரிசனில் தான் கிடைச்சது. ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஆரம்பத்தில் கிடைச்சது ஒரு ராஜஸ்தான் செருப்பு, அப்புறமே வந்து கிடைச்சது ஃபிங்கர் பிரிண்ட்டு. அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சது இது பவேரியன் கேங்ஸு. அப்போ அதில் வந்து யார் தலைவர் அப்படின்னு பார்த்தா தரம் சிங். அவனுக்கு வந்து 7 லாரியை வந்து டைப் இருக்குது தரம் சிங் அப்படிங்கிறதும் தெரியுது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச உடனே வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து சொந்தமாக வந்து 10 லட்ச ரூபாய் பணத்தை வந்து சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. இல்லைங்க, 10 லட்ச ரூபாய் பணத்தை சரி எஸ்ஆர் ஜாங்கிட்ட கொடுத்து செலவுக்கு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் ஸ்பெஷல் டீம் எடுத்துக்கங்க, அங்கே ஆகிற செலவுகள் அத்தனையுமே வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து சமைக்கிறதுக்கு ஒரு டீமு அங்கே போய் இப்போ நாங்களாம் வந்து வட இந்தியாவுக்கு போகிற பொழுது நாங்கள் பலமுறை வந்து போய் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு மட்டும் தான் இது தெரியும். அவர்கள் வந்து கடுகு எண்ணெயிலே சமைப்பார்கள். ஆமாம், நம்ம அந்த ஊருக்கு போனோடனே வந்து நமக்கு பேதி ஆகிடும். அது மாதிரி நாங்கள் பீகாருக்கு போய் ஒரு தடவை திரும்பி வந்துட்டோம். நம்ம ஆட்கள் போனோடனே ஹோட்டலில் சாப்பிட்டோன்னே கடுகு எண்ணெய் சேராமல் பேதி ஆகிடுவாங்க. அப்புறம் தான் நாங்களாம் என்ன செஞ்சோம், ஸ்டவ்வு அரிசி பருப்போடு புறப்பட்டு போய் நம்ம ஊர் சமையலை அங்கே நம்ம ஊர் எண்ணெயை வச்சு சமைப்போம். அதுபோல தான் வந்து இவர் வந்து நம்ம ஊர்லேருந்து சமையல் தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸில் சமையல் டீமை வந்து ஏற்பாடு பண்ணி 2-3 வேன் ஏற்பாடு பண்ணி அங்கே போய் கேம்ப் போட்டு பல்வேறு இடங்களில் போகும்போது முதல்ல வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்த டீம் வந்து சுற்றி இருக்கிறதா தெரியுது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 4 பேர்த்த சுற்றி வளைக்கிறாங்க. அதில் வந்து 2 பேர்த்த சுட்டு பிடிக்கிறாரு. என்கவுண்டர் 2 பேரை பிடிச்சோடனே அவங்க அங்கேயும் ஓடுறாங்க. அதில் வந்து கிடைத்த தகவல்கள் அவருடைய கூட்டாளிகளை சில பேரை கைப்பற்றி அதன் அடிப்படையில் போய் 13 பேரை ராஜஸ்தானில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வந்து மிக கடுமையான முயற்சி. அதை வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு இந்த அதாவது இந்த மேக்சிமம் எஃபர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளோ எஃபர்ட் போட்டு அந்த கூட்டத்தை கையும் களவுமாக இப்போ பிடித்த பெருமை வந்து எஸ்ஆர் ஜாங்கிர் அவருடைய டீமையும் சாரும். அதில் வந்து 13 பேரை வந்து பிடிச்சிட்டு வந்தாங்க, ஒன்று வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க. இந்த 13 பேரில் ஒருத்தர் ஓம் பிரகாஷ் அப்படிங்கிறவர் வந்து வேலூர் சிறையில் இருக்கும்போது இறந்து போயிறார். ஃபஸ்ட்டு இவங்களெல்லாம் வந்து பொன்னேரி சப்ஜெயிலில் கொண்டு வந்து, ஏனென்றால் இது வந்து இந்த இடம் வந்து தானாகுப்பம் வந்து பொன்னேரியுடைய ஜூரிஸ்டிக்ஷனில் வருது. இங்கே இருந்துட்டு வந்து திருவள்ளூர் செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து ட்ரையல் ஆகி அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து 4 பேருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க, மீதி பேருக்கு ஆயுள் தண்டனை மாதிரி கொடுக்குறாங்க. அதில் வந்து அப்பீல் போனோடனே ஹைகோர்ட் என்ன செய்யுது, ஹைகோர்ட் வந்து 4 பேருக்கு மட்டும் ஆயுள் தண்டனையாகவும் மற்றவர்களுக்கு வந்து ட்ரையல் கோர்ட்டு முடிவு பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அப்போ என்ன செய்கிறாங்க, உயர்நீதிமன்றத்தில் அப்பீல் இருக்கிறத காரணமாக காட்டி இதில் வந்து 13 பேரில் 15 பேரில் 2 பேர் என்கவுண்டர், 13 பேர் கைது. 13 பேரில் ஒருத்தர் இறந்து போயிட்டார். 12 பேரில் 3 பேர் மட்டும் ஆயுள் தண்டனையில் பெயிலில் போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அவர்கள் 3 பேருமே வந்து இப்போ எங்கே இருக்காங்க, வேலூர் வந்து சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க பேர் வந்து ஜெகதீஷ், ராகேஷ் மற்றும் அசோக். மொத்தம் 3 பேருமே இருக்காங்க. ஓம் பிரகாஷ் என்கின்ற ஓமா அப்படிங்கிறது இறந்து போயிட்டார். பேலன்ஸ் 9 பேர் இருக்காங்க. பேலன்ஸ் 9 பேர் இருக்காங்க. இந்த 9 பேர் மட்டுமல்லாமல் இந்த வழக்கு விசாரணையின் போது இந்த 15 பேருக்கும் வந்து கண்டெய்னர் கொடுத்தது அனுப்புனது யார், கத்தி கொடுத்து அனுப்புனது யார், துப்பாக்கி கொடுத்தது, தோட்டா கொடுத்தது, செலவுக்கு பணம் கொடுத்து அனுப்புனது, கிரிமினல் ஐடியாஸ் கொடுத்தது, இவங்கெல்லாம் யார் அப்படின்னு விசாரித்து 21 பேரை வந்து குற்றவாளியாக மாற்றிருக்காரு. அவர்கள் மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்குகள் பதிவு செஞ்ச வழக்குகளில் 3 வழக்குகளுக்கு தான் தண்டனை பெற்றிருக்குது. அதில் வந்து இன்னும் 21 வழக்குகள்
21 வழக்குகள் வந்து 24 வழக்கில் 3 வழக்குகள் தண்டனை பெற்றுச்சு, 21 வழக்குகள் நிலுவையில் இருக்குது, ட்ரையலில் இருக்குது. ட்ரையல் இருக்குது. இப்போ இந்த நாட்டில் இன்றைக்கி வந்து எஸ்ஆர் ஜாங்கிட் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுடைய பொறுப்பு டிஜிபி திரு வெங்கட்ராமன் அவர்களுக்கு ஒரு நீண்ட நெடிய கடிதத்தை அனுப்பியிருக்காரு. ஏன் அந்த கடிதம் வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாகவும் என்னங்க உற்று நோக்க வேண்டிய சப்ஜெக்டாக எதுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டால், நாங்கள் வந்து 21 பேரை குற்றவாளியாய் வந்து நாங்கள் சேர்த்து இதே ரிலேட்டட் கேஸில் குற்றவாளிகள் வந்து 15 பேர் அல்ல, 21 ஒரு 15, 21 15 36 பேர் குற்றவாளிகள். அதில் நாங்கள் கைது செய்தது 13 பேர். அதில் 3 பேர் இருக்காங்க, ஒருத்தர் இறந்து போயிட்டு நீதி பேர் வந்து 9 பேர் பிணையில் போயிட்டான். ஓகே, பிணையில் போனது 9 பேர் போக மீதி 21 பேரை பிடிக்க வேண்டியிருக்கு. அந்த 21 ஒரு 9 எவ்வளவு 30 பேர். ஆமாம், இந்த 30 பேருமே வந்து ட்ரையலுக்கு வர வேண்டிய நிலைமை இருக்குது. ஓகே, விசாரிக்க வேண்டிய வழக்கு 21 வழக்குகள் நிலுவையில் இருக்குது. இந்த 21 வழக்குகள் ட்ரையல் பண்ணல, 21 பேரை வந்து கைது செய்ய வேண்டியிருக்குது. இவ்வளோ சப்ஜெக்ட் இருக்கிற பொழுது இப்போ இந்த வழக்கில் வந்து இந்த கைது செய்யப்பட்ட அனைவரும் குற்றவாளிகள் அப்படின்னு நீண்ட நெடிய விசாரணைக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து நீதிமன்றம் அப்பீல் கோர்ட்டெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி வந்து சென்னை உயர்நீதிமன்றம் இருக்கிற ஸ்பெஷல் கோர்ட் வந்து குற்றவாளின்னு அறிவிச்சிருச்சு. நாளைக்கு தண்டனை அறிவிக்க போகிறாங்க. ஆமாம், ஆனால் குற்றவாளிகள் எங்கே இருக்காங்க? ராஜஸ்தானில் இருக்கான். இதுதான் இந்த வழக்கில் பேச வேண்டிய சப்ஜெக்டாக மாறி இருக்குது. ஓகே, குற்றவாளிகள் வந்து தமிழ்நாட்டில் இல்லை, ராஜஸ்தானில் இருக்காங்க. ராஜஸ்தானில் இல்லை, ஹரியானாவில் 2 பேர் இருக்காங்க, பஞ்சாபில் 2 பேர் இருக்காங்க, ஜம்மு காஷ்மீரில் 2 பேர், ராஜஸ்தானில் 2 பேர், ஊபியில் 2 பேர் இருக்காங்க. பிடிக்க முடியுமா? இத்தனை பேர்த்தையும் கொண்டு வந்து இது நீதிமன்றத்தின் முன்னாடி நாளைக்கு நிறுத்த வேண்டிய பொறுப்பு யாருடையது? தமிழ்நாடு போலீஸ்க்கு. தமிழ்நாடு போலீஸுடைய பொறுப்பு. இதை வந்து எப்படி நிறுத்த போறீங்க, எனக்கு இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு தான் எஸ்ஆர் ஜாங்கிட் கேட்டிருக்காரு. குற்றவாளிகள் தமிழ்நாடு போலீஸ் வசம் இல்லை, அவங்க வந்து வட மாநிலங்கள்ல இருக்காங்க. தமிழ்நாடு போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சவால் இருக்கு. எல்லாரையும் தமிழ்நாடு காவல்துறை இதுவரை சந்தித்திராத மிகப்பெரிய சவால் ஒன்றை நாளைக்கு சந்திக்க இருக்கிறது. அவங்க எல்லாரையும் செக்யூர் பண்ணி கோர்ட்ல நிறுத்தணும். ஆமா, நாளைக்கு வந்து நிறுத்தலைன்னா வந்து உயர்நீதிமன்றம் வந்து பிணையில் விட்டவர்கள் யார் யார் அட்லீஸ்ட் என்ன செய்வாங்க, பூரா வாரண்ட் பெண்டிங்னா என்ன செய்யணும்? ட்ரையல் கோர்ட் வந்து கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஜட்ஜ்மெண்ட் என்ன ஒரு வாரத்தில் வருதுங்கிற போதே இப்போ வந்து வாரண்ட் பூரா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கணும். எக்ஸிக்யூட் பண்ணி ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து நீதிமன்றத்தில் வந்து குற்றவாளிகளை ஆஜர்படுத்த வேண்டியது ட்ரையல் ஆஃபீஸருடைய கடமை. இந்த கடமையை நிறைவேற்றுறதுக்கு நாளைக்கு என்ன பதிலை சொல்ல போகிறீங்க மரியாதைக்குரிய பொறுப்பு டிஜிபி திரு வெங்கட்ராமன் அவர்களே அப்படின்னு தான் வந்து எஸ்ஆர் ஜாங்கிட் எழுதிய கடிதம். ஓகே, ஸோ அந்த கடிதம் வந்து சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு கடிதம். என்னங்க, மிக முக்கியமான ஒரு கடிதம். காவல்துறையில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பொறுப்புமிக்க என்னங்க பல்வேறு கேள்விகளை உள்ளடக்கிய ஒரு கடிதம். தமிழ்நாடு போலீஸ் செக்யூர் பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்களா? கண்டிப்பாக நிப்பாட்டி விடுவார்கள். அந்த அளவுக்கு திறமையாளர்கள் தான். ஆனால் அதுக்காக ஏன் கொட்ட விட்டாங்க? அதுக்காக டீம் போடணும், அதற்கான டீமை போடணும். இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிறத குரலை வந்து நம்ம வந்து பார்சல் போட்டு என்னங்க டைரக்டர் ஜெனரல் போலீஸ்க்கு நம்ம அனுப்புகிறோம். நம்ம இந்த மூலமாக மானே உனக்கு ஒரு தூது விட்டேன் அந்த மாலை காற்று வழியா வந்துச்சா சொல்லு அப்படிங்கிற மாதிரி இதனால் இவன் முடிக்கும் என்று அதனை அவன் கண் விடல் என்கின்ற திருக்குறளை வந்து நம்ம வந்து பொறுப்பு டிஜிபி திரு வெங்கட்ராமன், மரியாதைக்குரிய திரு வெங்கட்ராமன் அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். எனவே உடனடியாக அதாவது ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி நமக்கு அதுக்கும் வழி சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கும் நம்மளே வழி சொல்லலாம். என்ன பண்ணுறது, எந்தெந்த லாயர்ஸ் வந்து பெயில் அப்ளை பண்ணாங்க, ஓகே, யாரெல்லாம் வந்து இந்த பெயிலுக்கு கேரண்டி கொடுத்தாங்க, ஓகே, அத்தனையும் வந்து தூசு தட்டி 24 மணி நேரத்துக்குள்ள எடுத்து 10 டீம் போட்டு படித்து யாரெல்லாம் கேரண்டி இருந்தாங்களோ உங்கள் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே உட்கார வச்சுருவேன். எனவே வந்து உங்கள் குற்றவாளிகளை கொண்டு வந்து ஆஜர்படுத்துங்க, உங்கள் பாண்டை எக்ஸிக்யூட் பண்ணிலாம் உங்களை கொண்டு வந்து நிறுத்திடுவோம் அப்படிங்கிற வேலையெல்லாம் வந்து 24 ஹவர்ஸில் பண்ண வேண்டிய வேலையாக இருக்குது. நடக்குமா தாமரை? எனக்கும் போலீஸ் மீது நம்பிக்கை இருக்கு. நீங்களும் காவல்துறையில பணியாற்றி நினைச்சா பிடிச்சிட முடியும். பணம் உண்டாலும் மார்க்கம் உண்டு. எனவே தமிழக முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர், மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக இதில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொண்டு யாரை நியமித்து எப்படி இந்த
சூழ்நிலையை கடந்து வர வேண்டும். இந்த குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன்பு நிறுத்தப்பட வேண்டும். அப்படி நிறுத்தப்படாவிட்டால் நீதிமன்றத்தில் மட்டுமல்ல, மக்கள் மன்றத்திலும் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியை எழுப்புகின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாய் இது அமைந்துவிடும். எனவே பத்திரம் பத்திரம் பத்திரம். ரொம்ப நன்றி சார். முன்னாள் எம்எல்ஏ சுதர்சனம் கொலை வழக்கு பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. பவாரியாஸ் வரலாறுல ஆரம்பித்து எப்படி கொலை பண்ணாங்க, நீங்கள் பார்த்த அனுபவம், கிரைம் சீனில் நீங்கள் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸாக அப்படியே ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. அதையும் தாண்டி ஒரு முக்கியமாக ஒரு விஷயத்தை வந்து தமிழ்நாடு போலீஸ் பொறுப்பு டிஜிபிக்கும் முதல்வருக்கும் கொடுத்துருக்கீங்க. குற்றவாளிகள்னு தெரிஞ்சிருச்சு, ஆனாலும் குற்றவாளிகள் வந்து பிணையில் வந்து அவங்களுடைய சொந்த மாநிலங்களுக்கு போயிட்டாங்க. அதை பிடிக்க வேண்டிய கட்டாயம் தமிழ்நாடு போலீஸ்க்கு இருக்குது, அதை உறுதி செய்ய வேண்டிய கட்டாயம் தமிழ்நாடு முதல்வருக்கு இருக்குன்னு உங்களுடைய பார்வையை ரொம்ப விரிவாக வச்சிருக்கீங்க. எப்படி பிடிக்கணுங்கிற ஐடியாவையும் தமிழ்நாடு போலீஸ்க்கு கொடுத்துருக்கீங்க. இந்த இடத்துல நீங்கள் போலீஸையும் விட்டு கொடுக்கல. ரொம்ப நன்றி சார், விரிவாக பேசியிருக்கீங்க. பார்க்க வேண்டியவருடைய பார்வைக்கு இந்த வீடியோ போகும்னு நினைக்கிறேன். அதை அவங்க இது ஒரு அலாமிங்காக எடுத்துக்கிட்டு அந்த குற்றவாளிகளை செக்யூர் பண்ணி நீதிமன்றத்தின் முன் நிப்பாட்ட வேண்டியது போலீஸுடைய கடமை. அதை பற்றி விரிவாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ராஜேந்திரன் சார். நன்றி, வணக்கம்.